எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான கேபேஜ் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த கேபேஜ் பர்பிள் கலரில் இருக்கும். இதை ரெட் கேபேஜும் கூட சொல்லுவாங்க. இந்த கேபேஜ் யூஸ் பண்ணி நம்ம நிறையா டிஷ்ஷஸ் பண்ணலாம். இன்றைக்கி கேபேஜ் பொரியல் தான் நான் செய்ய போகிறேன். இப்போ பர்பிள் கேபேஜ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு 4 பேருக்கு செய்கிற மாதிரி ஒரு பாதி அளவு பர்பிள் கேபேஜை கட் பண்ணி இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அடுத்ததாக வெங்காயம் ஒரு பாதி அளவு எடுத்துருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி அளவை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்ததாக ஒரு க்ரீன் சில்லி எடுத்துருக்கிறேன். இந்த க்ரீன் சில்லி ரொம்ப காரம் இருக்காது. நம்ம பஜ்ஜி மிளகாய் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மிளகாய் தான் இது. பசங்க சாப்பிட்றதுக்கு செய்கிறதுனால நான் ரொம்ப காரம் சேர்க்க மாட்டேன். அதனால் இந்த மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் க்ரீன் சில்லி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அடுத்தது தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கிறேன். கேபேஜ் பொரியலுக்கு ஜீரகம் போடையில் ரொம்ப வாசமாக இருக்கும். சாப்பிட்றப்பவும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஒரு குக்கிங் பேனை ஹீட் பண்ணிக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு தாளிக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜீரகத்தை ஆட் பண்ணணும். கொஞ்ச நேரம் இந்த கடலைப்பருப்பெல்லாம் பொரியிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜீரகத்தை ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகத்தை கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கி விடுங்க. அது கொஞ்சம் பொரிஞ்சுதுன்னா நல்லா வாசமாக இருக்கும். அடுத்தது கறி லீஃப் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வாசத்துக்காக அந்த கறி லீஃப் ஆட் பண்ணிக்கணும். கறி லீஃப் பொரிஞ்சதும் அடுத்ததாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லேசாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மிளகாவை சேர்க்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பச்சை மிளகாவை ஆட் பண்ண போகிறேன். இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஏன்னா இந்த மிளகாய் கொஞ்சம் வதங்கினா தான் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கார மிளகா சேர்த்திங்கன்னா நீங்கள் உடனே கூட நீங்கள் கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் ரொம்ப காரம் இறங்கும்ல, அதனால் நாங்கள் போட்ட உடனேயே நான் கேபேஜ் ஆட் பண்ணிடுவேன். இது பஜ்ஜி மிளகாங்கிறதுனால நான் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் கேபேஜ் ஆட் பண்ண போகிறேன். ஒவ்வொரு மிளகாவுக்கும் ஒவ்வொரு ருசி இருக்கும். அந்த பஜ்ஜி மிளகாய் சேர்க்கையில் அது ஒரு தனி ருசியாக இருந்தது. அதனால தான் இந்த ரெசிபிக்கு நான் இந்த மிளகாவை எடுத்துருக்கிறேன். குழந்தைங்களுக்கு குடிக்கையில் ரொம்ப காரம் இல்லாமல் இருக்கணும்ல, அதனால் இந்த மாதிரி மிளகாய் சேர்த்திங்கன்னா ரொம்ப வாசமாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கேபேஜை கொஞ்சம் கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வேக வைக்கிறதுக்குன்னு தனியாக தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை. இதில் வர்ற தண்ணியே அதுக்கு போதும். அதே மாதிரி கேபேஜ் ரொம்ப ஈஸியாக வதங்கிடும். ஒரு 5 மினிட்ஸ்லையே இந்த ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோம். மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு வேணும்னா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த கலர் அப்படியே வேணும்னா நீங்கள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணாமல் கூட செய்யலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற கேபேஜோட அளவை பொறுத்து நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது பாதி அளவு வெந்திருக்குது. இன்னும் ஒரு 3 நிமிஷம் வதக்கணும். நார்மலாக நம்ம எப்போவும் செய்கிற ஒயிட் கேபேஜை விட இந்த பர்பிள் கேபேஜ் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி கூட தெளிச்சுக்கலாம். இப்போ பாதி அளவு தான் வதங்கி இருக்குது. இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே வதக்கி விடுவோம். அடுத்ததாக தேங்காய் ஆட் பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் அளவு தேங்காவை துருவி வச்சுருக்கிறேன். அந்த தேங்காவை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கேபேஜ் கொஞ்சம் தேங்காய் சேர்த்தோம்னா இன்னும் ருசியாக இருக்கும்.
இந்த பர்பிள் கேபேஜ் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்டாக எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ரெசிபியோட டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.